சித்தர் காயகற்ப எண்ணெய் சுருக்கமாக. அகத்தியர், திருமூலர் போன்ற சித்தர்கள் எண்ணெய் குளியலை ஆயுள் நீட்டிக்கும் முறையாக கூறினர். எப்படி செய்வது? நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் லேசாக சூடு செய்து, வெந்தயம், கருஞ்சீரகம் சிறிது சேர்த்து காய்ச்சி குளிர்ந்த பின் தேய்க்கவும். பயன்பாடு: வாரம் 1-2 முறை. முதலில் பாதம், உடல், கடைசியாக தலை. 30 நிமிடம் வைத்து வெந்நீரில் குளிக்கவும். பலன்: உடல் சூடு குறைவு, நரம்பு பலம், கண் குளிர்ச்சி, மன அமைதி, இளமை தன்மை நீட்சி. இது சித்தர்கள் சொன்ன உடல் உயிர் சமநிலை முறை. திருமூலர் போன்ற சித்தர்கள் எண்ணெய் குளியலை உடல் உயிர் சமநிலை முறையாக கூறினர். உடலில் வாதம், பித்தம், கபம் சமமாக இருந்தால் ஆரோக்கியம் நிலைக்கும். எண்ணெய் தேய்த்தால் வாதம் குறையும், நரம்புகள் தளர்ச்சி பெறும், உடல் சூடு சமமாகும். தலையில் எண்ணெய் தேய்ப்பது கண் எரிச்சலை குறைக்க உதவும், தலைவலி தணியும், மன அமைதி தரும், நல்ல தூக்கம் வரும். 30-45 நிமிடம் எண்ணெய் வைத்து வெந்நீரில் குளித்தால் இரத்த ஓட்டம் சீராகும், மூட்டுவலி குறையும், தோல் மென்மை பெறும், உடல் சூடு வெளியேறும். எள்ளெண்ணெய் உடல் சூடு அதிகமுள்ளவர்களுக்கு ஏற்றது. தேங்காய் எண்ணெய் குளிர்ச்சி தரும். தேவைக்கேற்ப மருத்துவ எண்ணெய்களும் பயன்படுத்தலாம். பாரம்பரியமாக ஆண்கள் புதன் சனி, பெண்கள் செவ்வாய் வெள்ளி குளிப்பர். ஆனால் உடல் தன்மைக்கு ஏற்ப மாற்றலாம். குளிர் அல்லது ஜலதோஷம் இருந்தால் தவிர்க்கவும். குளித்த உடன் வெயிலில் நிற்க வேண்டாம். அன்றைய தினம் கனமான உணவு தவிர்க்கவும். எண்ணெய் குளியல் வெறும் சடங்கு அல்ல, உடல், மனம், உயிர் சமநிலைக்கு உதவும் வழி. எண்ணெய் குளியல் ஒரு சித்தர் கதை. பழைய காலத்தில் ஒரு கிராமத்தில் வயது 40 ஆன ஒரு மனிதர் இருந்தார். எப்போதும் தலைவலி, கண் எரிச்சல், மூட்டு வலி என்று அவதிப்பட்டார். ஒருநாள் அவர் ஒரு மலைப்பாதையில் வாழ்ந்த அகத்தியர் தரிசனம் செய்ய சென்றார். அவர் கேட்டார், சுவாமி, மருந்து எது? உடல் எப்போதும் சோர்வு. சித்தர் கூறினார், உடம்பு உன் ஆலயம். ஆலயத்தை எண்ணெயால் தேய்த்தால் விளக்கு பிரகாசிக்கும். தலைக்கு எண்ணெய் மூளை குளிர்ச்சி, உடலுக்கு எண்ணெய் ஆயுள் நீட்சி. அவர் வாரத்தில் 2 முறை நல்லெண்ணெய் சூடு செய்து தேய்த்து அமைதியாக 30 நிமிடம் வைத்து வெந்நீரில் குளிக்கச் சொன்னார். அந்த மனிதர் அதை கடைபிடித்தார். சில வாரங்களில் தலைவலி குறைந்தது, கண் எரிச்சல் தணிந்தது, உடல் இலகுவானது, மனம் அமைதியானது. பிறகு அவர் மீண்டும் வந்து நன்றி கூறினார். அப்போது சித்தர் சொன்னார், மருந்து எல்லாம் காட்டில் இல்லை, உன் ஒழுக்கமே உன் மருந்து. அதன் பிறகு அந்த கிராமத்தில் எண்ணெய் குளியல் ஒரு வழக்கமாகிவிட்டது. பொருள்: உடலை பராமரிப்பதுதான் முதல் யோகம். எண்ணெய் குளியல் உடல், மனம், உயிர் சமநிலைக்கு சித்தர் வழி.